உங்க புள்ள கஷ்டப்பட்டு உழைச்சு காசு எடுத்துன்னு வருவாரு, அதை எடுத்துன்னு போய் நீங்க ஈஸியா செலவு பண்ணிட்டு வந்துருங்க. நல்ல விலகின குடும்பம். நான் ஏமாங்கிறது காசு எடுக்க போறேன். ஏமா தாத்தாவை திட்டுற? அங்க இருந்து காசு எடுத்துட்டாருடா. அங்க இருந்த காசை எடுத்து நான் உண்டியல போட்டேன். ஹலோ, சொல்லு. வந்துட்டேன், நான் கால் பண்றேன். டேய் அம்மா எங்கடா? எங்க இருக்கீங்களா? அம்மா மிளகா அரைச்சு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னங்க அப்புறம் தாத்தா எங்க? ஆளே காணோம். காசை காணோம், நீங்க எடுத்தீங்களான்னு கேட்டேன். அதுக்குள்ள சின்ன வந்து நான் தான் எடுத்து உண்டியில போட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்குள்ள கோச்சின்னு வெளில போயிட்டாரு. வருவாரு, இப்ப எங்கன்னா கடைக்கு தான் போயிருப்பாரு, வந்துருவாரு. ஏன் அப்படிலாம் கேக்குறீங்க? காசு எடுக்கிற ஆளா அவரு? டேய் வெறுப்பா இருக்குடா. வேலை வெட்டிக்கு போறது கிடையாது. பென்ஷன் காசு வந்து நின்னுச்சு, அது குத்து நின்றாரு. இப்ப அதுவும் கிடையாது. கேட்டா அதுக்கும் பதிலும் இல்ல. ஏன் அத்தை இப்படிலாம்? அந்த மனுஷனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மாசம் மாசம் பென்ஷன் பண்ண வரலாம் கேட்க தெரியுதுல உங்களுக்கு? அந்த பணம் எங்க போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பணம் மாசம் மாசம் உங்க 3 பசங்களோட எஃப்டில தான் போட்டுட்டு இருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? அதுவும் என்கிட்ட கொடுத்தா போட சொல்லியிருக்காரு. 3 பசங்க மேலேயும் மாசம் மாசம் நான் தான் போய் பணம் போட்டு வரேன். அதனால எதுவும் தெரியாம பேசாதீங்க. இந்த மாதிரி நாளைக்கு நிலைமை உங்களுக்கும் வரும், உங்களுக்கும் வயசாகும். யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க அத்தை. ஓ அப்படியா? சரிடா, இனிமே பாத்துக்கிறேன் நானு. பாத்துக்கோங்க அத்தை, நான் வரேன். தாத்தா நீ ஒன்னும் அழுவாத தாத்தா, உனக்கு நான் இருக்கேன். பெரியவங்களோ சின்னவங்களோ யாரையும் காசு வச்சு மதிப்பிடாதீங்க. பெரியவங்களா இருந்தா அவங்க இல்லாம நம்ம வந்திருக்க போறது இல்லை. சின்னவங்களா இருந்தா அவங்க சம்பாதிக்காம இருக்க போறது இல்லை. காசை சம்பாரிச்சுக்கலாம், ஆனா நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு